நான் ஏந்துவேன், சுமப்பேன். அப்ப அவர் உங்களை ஏந்தி இருக்கிறார். எப்படி தேவன் மன உருக்கமாயும் தயவாயும் மன்னித்தது போல என் அன்பு சகோதரனே, சகோதரியே, இன்றைக்கு நீ ஒவ்வொருவரையும் மன்னிக்க பழகிக் கொள்ளுவாயானால், இன்றைக்கு இந்த இடத்திலிருந்து நான் உனக்கு சாட்சியாய் சொல்லுகிறேன், 2022 உன்னை போல ஆசீர்வதிக்கப்பட்டவள் அல்லது உன்னை போல ஆசீர்வதிக்கப்பட்டவன் இந்த பூமியில எவரும் இருக்க முடியாது. நீ என்னிடத்தில் அன்பா இருப்பாயானால் இன்றைக்கு உனக்கு ஒரு விடுதலை உண்டு. 2025 உன்னை போல ஆசீர்வதிக்கப்பட்டவ யாரும் இருக்க மாட்டார். என் அன்பு தேவ பிள்ளையே, என் கர்த்தருடைய ஆவியானவர் சொல்லுகிறார், நான் அன்பில் பூரணப்பட்டவனாய் இருப்பேனே ஆனால், நீ அன்பிலே பூரணப்பட்டவனாய் இருப்பாயானால் 2025 அது உனக்கு ஆசீர்வாதத்தின் ஆண்டாக, அது உன்னை வாழ வைக்கிற ஆண்டாக, உன் குடும்பத்தை உன் பட்டணத்தில் அது உயர்த்தி வைக்கிற ஆண்டாக இருக்கிறது. 2025 குறித்து உன் இருதயம் கலங்காமலும் பயப்படாமலும் இருப்பதாக. அல்லேலூயா. அப்போஸ்தலனாகிய பவுல் கொலோசையருக்கு எழுதின நிருபம் 3ஆம் அதிகாரம் 15வது வசனம். தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களை ஆளக்கடவது, இதற்கென்றே நீங்கள் இதற்கென்றே ஒரே சரீரமாக நீங்கள் என்ன செய்யப்பட்டீங்க? அழைக்கப்பட்டீர்கள். நன்றி அறிதல் உள்ளவர்களாயிருங்கள். அல்லேலூயா. வேத வசனம் சொல்லுகிறது, தேவ பிள்ளைகளே, 2023 முழுவதும் உங்களை தேவன் நடத்தினார். 2024க்குள்ள கொண்டு வந்து இந்த 2024 இந்த நாளை கர்த்தர் உங்களுக்கு காண செய்தார். இந்த தேவன் என்றென்றைக்கும் உள்ள சதா காலங்களிலும் நம்முடைய தேவன், மரண பரியந்தம் அவர் நம்மை நடத்துவார். அல்லேலூயா. ஆண்டவருடைய வசனம் சொல்லுது, நன்றி அறிதல் உள்ளவர்களாயிருங்கள். நீங்கள் எப்படி இருக்கணுமா? ஏங்க நன்றி அறிதல் உள்ளவர்களாக இருக்கணும்? இதுக்கு முந்தின வசனத்தையும் அதுக்கு பிந்தின வசனத்தையும் மட்டும் நம்ம என்ன செய்ய போகிறோம்? பார்க்க போகிறோம். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. அப்போ முதல் காரியம் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், கிறிஸ்துவுக்குள் மன்னிப்பு. சரிதானா? முதல் காரியம் கிறிஸ்துவுக்குள் மன்னிப்பு. ரெண்டாவது காரியம் பூரண சற்குணத்தின் கட்டாகிய அன்பை தரித்து கொள்ளுங்கள். மூன்றாவது என்ன காரியம் சொன்னால், நன்றி அறிதல் உள்ளவர்களாக இருங்கள். அல்லேலூயா. இப்போ முதல் காரியம் நாம் எப்படி இருக்கணுமா வாசிப்போம். அதே அதிகாரம் 13வது வசனம். ஒருவர் ஒருவர் தாங்கி, நல்லா கவனிங்க, ஒருவரை ஒருவர் தாங்கி, ஒருவர் பேரில் ஒருவருக்கு குறைபாடு உண்டானால், கிறிஸ்து உங்களுக்கு மன்னித்தது போல ஒருவருக்கு ஒருவர் மன்னியுங்கள். என்ன செய்யணுமா? உங்க இருதயத்தை தொட்டு பாருங்க. நீங்க யாரையாவது மன்னிச்சிருக்கிறீங்களா? தேவனுடைய வசனம் சொல்லுது, கர்த்தர் சொன்னார், இவங்க ஒருத்தர் மன்னித்தா, ஒருவேளை நீங்கள் ஏதோ ஒரு பிரச்சனையோடு வந்திருக்கலாம், சரீரத்தில் போராட்டத்தோடு வந்திருக்கலாம், யாராவது உங்களுக்கு விரோதமாக செயல்பட்டவங்களை நீங்கள் மன்னித்தால் இன்றைக்கு உங்களுக்கு ஒரு பெரிய விடுதலை உண்டு. அல்லேலூயா. ஆனால் எப்படி மன்னிக்கணுமா? நீங்கள் ஒருவரை ஒருவர் தாங்கி. இந்த பூமி நம்மளை என்ன செய்து தாங்குதா இல்லையா? அதை விட வேத வசனம் சொல்லுகிறது, நான் ஏந்துவேன், சுமப்பேன். அப்போ அவர் உங்களை ஏந்தி இருக்கிறார். அப்படிதானா? ஏசாயா 49:16 வசனம் என்ன சொல்கிறது? என் உள்ளங்கையில் உள்ள நான் என்ன செய்திருக்கிறேன்? வரைந்திருக்கிறேன். அப்போ அவருடைய கரத்தில் உங்களை என்ன செய்திருக்கிறாரா? வரைந்திருக்கிறேன் என்று சொல்லுகிறார். அப்போ நல்லா கவனிங்க, ஒருவர் பேரில் ஒருவருக்கு குறைபாடு ஏதாவது உண்டானால், கிறிஸ்து உங்களுக்கு மன்னித்தது போல ஒருவருக்கொருவர் மன்னியுங்கள். சரி, அப்படியே எபேசியர் 4ஆம் அதிகாரம் 32வது வசனம் எப்படி மன்னிக்கணுமா அப்படிங்கிறத பாருங்க. ஒருவருக்கு ஒருவர் தயவாயும், நல்லா கவனிங்க, ஒருவருக்கு ஒருவர் தயவாயும் மன உருக்கமாயும் இருந்து கிறிஸ்துவுக்குள், நல்லா கவனிங்க, யாருக்குள்ள? கிறிஸ்துவுக்குள் தேவன் உங்களுக்கு மன்னித்தது போல நீங்களும் ஒருவருக்கொருவர் மன்னியுங்கள். நல்லா கவனிங்க, யாருக்கு யாரு மன்னிக்கணும்? இன்னைக்கு தாய் பிள்ளைய மன்னிக்கிறது இல்லை. பிள்ளை ஏதாவது சொல்லிட்டா உடனே என்ன செஞ்சிடறோம்? கோபப்பட்டா கூட பரவாயில்ல, திட்டி
இல்லையா? சரி, கணவன் மனைவிக்குள்ள பிரச்சனை வந்தா அங்கே என்ன பிரச்சனை நடக்கணும் உங்களுக்கு தெரியும், சரியா? அதுவும் நான் சொல்ல விரும்பலை. ஆனால் வேத வசனம் சொல்லுகிறது, உன் வாழ்க்கையில் நன்மை உண்டாக வேண்டுமானால், உன் வாழ்க்கையில் புதிய ஆண்டுக்குள்ள நீ நன்மையை சுதந்திரித்துக் கொள்ள வேண்டுமானால், நீ முதலாவது என்ன செய்ய? கிறிஸ்து மன்னித்தது போல. நல்லா கவனிக்கோங்க, அதான் முக்கியம். கிறிஸ்து மன்னித்தது போல ஒருவருக்கு எப்படி மன்னிக்கணுமா? தயவாயும் மன உருக்கமாயும் மன்னிக்கணும் சொல்லி கர்த்தர் விரும்புகிறார். அல்லேலூயா. இப்போ இன்றைக்கு உங்க இருதயத்தை தொட்டு பாருங்க. யாரையாவது நீங்க மன்னிக்காம இருந்தா இந்த ஒரு நிமிஷம் நீங்க மன்னிங்க. எப்படி மன்னிக்கணுமா? குமாரனாகிய கிறிஸ்து சிலுவையில் தொங்கும் போது எப்படி மன்னித்தார்? பிதாவே, ஆனா அவர் மன்னிச்சிட்டாரு. நம்மளால இன்னும் என்ன செய்ய முடியல? மன்னிக்க முடியல. ஆனால் ஆண்டவர்கிட்ட நான் உண்மை மட்டும் என்ன சொன்னேன், 2025 எனக்கு என்ன எப்படி இருக்கும்? எப்படிங்க இருக்கும்? என் கசப்பை நான் மறக்கலை. என் கணவர் மேலே உள்ள கசப்பு, என் பிள்ளை மேலே உள்ள கசப்பு, பக்கத்து வீட்டு மேலே உள்ள கசப்பு, சபையில் உள்ள கசப்பை நான் இன்னும் என்ன செய்யலை? மறக்கலை. அதை நான் இன்னும் என்ன செய்யலை? மன்னிக்கவும் இல்லை. ஆனால் எனக்கு 2025 எப்படி இருக்கணும்? சொல்லுங்க, 2025 எனக்கு எப்படி இருக்கணும்? ஆசீர்வாதமாக இருக்கணும். ஆனால் இருக்கும் எப்போ? கிறிஸ்து உங்களுக்கு மன்னித்தது போல. எப்படி? தயவாயும் மன உருக்கமாயும் கிறிஸ்துவுக்குள் தேவன் உங்களுக்கு மன்னித்தது போல நீங்கள் மற்றவர்களுடைய குறைபாடுகளை நீங்கள் மன்னிக்கும் பொழுது 2025 நிச்சயமாகவே உன் வாழ்க்கையிலே அது ஒரு மாறுதலின் ஆண்டாக, உன் வாழ்க்கையிலே அது உன்னை உயர்த்துகிற ஒரு ஆண்டாக, உன் சூழ்நிலையிலிருந்து உனக்கு ஒரு விடுதலை தருகிற ஆண்டாக இருக்கும். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. எத்தனை பேர் அதை நம்புறீங்க? எத்தனை பேர் இன்னைக்கு மன்னிக்க ஆயத்தமா இருக்கிறீங்க? கோபத்தில் கத்தி எடுத்தா அடுத்தால வார்த்தை எப்படி வருது? வித்தியாசமா வருது இல்லையா? ஏதோ ஒரு காரணத்தினால, ஏதோ ஒரு சூழ்நிலை, யாராவது நம்மளை ஏசிட்டாங்கன்னு சொன்னா நான் என்னையே தான் சொல்லுவேன். ஏன்னா நீங்க எல்லாரும் யாரு? தேவனுடைய பெரிய நீதிமான்கள். அதில் அநேகர் பரிசுத்தவான்கள் வேற இருக்கிறீங்க, சரிதானா? ஏன்னா யாரு மேலே எந்த குற்றமும் என்ன செய்யாது. ஒரே ஒரு காரியம், இங்கே நமக்கு மன்னிக்க முடியலையே, பரலோகத்தில் நமக்கு எப்படி இடம் இருக்கும்? சரி, பரலோகத்தில் நீங்கள் இங்கேயே மன்னிக்கிறேன்னா பரலோகத்துக்கு எப்படி போவீங்க? அப்போ உங்களுக்கு எங்கே தான் இடம் இருக்கும்? அப்போ நல்லா கவனிங்க. நான் காலையில் காத்திருக்கும் போது ஆண்டவர் கொடுத்த வார்த்தை, அதனால தான் சொல்கிறேன். நான் அதிக நேரம் எடுக்க விரும்பலை. முதல் காரியம், கிறிஸ்துவுக்குள் மன்னிக்க பழகி கொள்ளுங்கள். கிறிஸ்துவுக்குள் மன்னிக்க பழகி கொள்ளுங்கள். ஏன் தெரியுமா? கிறிஸ்துவுக்குள்ள இன்னைக்கு நீங்க எப்படிப்பட்ட நிலைமையில் ஆண்டவர்கிட்ட போனாலும் உடனே உங்களை என்ன செய்வாரு? ஏன்னா என்னிடத்தில் வருகிற எந்த ஒரு பாவியை நான் என்ன செய்யறதில்ல. நம்ம என்ன செய்வோம்? நீ அன்னைக்கு என்ன பேசணும், ஆனால் நம்ம என்ன செய்வோம்? ஆவியில் குதிப்போம், அனலா இருப்போம், ஆனால் மன்னிக்க மட்டும் மாட்டோம். சரிதான், நான் குதிக்கிறதுல குறை கிடையாது, அந்நிய பாஷை பேசுறதுல குறை கிடையாது, நான் எதையும் குறையா சொல்லலை. பல மணி நேரம் காத்திருப்பானா இருதயம் என்ன செய்யாது? எப்படிங்க? எப்படி எனக்கு ஆண்டவர் சுகத்தை தர முடியும்? எப்படி என்னுடைய வியாதி சுகமாகும்? எப்படி என் வீட்டில் ஆண்டவர் ஆசீர்வதிக்க முடியும்? அல்லேலூயா. அப்போ முதல் காரியம் நான் திரும்பவும் சொல்றேன், கிறிஸ்துவுக்குள் மன்னிக்க பழகி கொள்ளுங்கள். எப்படி தேவன் மன உருக்கமாயும் தயவாயும் மன்னித்தது போல என் அன்பு சகோதரனே சகோதரியே, இன்றைக்கு நீ ஒவ்வொருவரையும் மன்னிக்க பழகி கொள்ளுவாயானால், இன்றைக்கு இந்த இடத்திலிருந்து நான் உனக்கு சாட்சியாய் சொல்லுகிறேன், 2022 உன்னை போல ஆசீர்வதிக்கப்பட்டவள் அல்லது உன்னை போல ஆசீர்வதிக்கப்பட்டவன் இந்த பூமியில எவரும் இருக்க முடியாது. உன்னை போல மற்றவர்களுக்கு முன்பதாக கர்த்தர் உன்னை உயர்த்தி வைத்து உன்னை வாளாக்காமல் தலையாக்கி உன்னை கீழாக்காமல் அவர் நிச்சயமாகவே மேலாக வைப்பார். எத்தனை பேர் இதை விசுவாசிக்கிறீங்க? ஆனா ஒரே ஒரு கண்டிஷன் தான். சொல்லுங்க, ஒரே ஒரு கண்டிஷன் தான். என்ன செய்யணும்? எப்படி மன்னிக்கணும்? அதான் முக்கியம். மன்னிச்சிருவோம், நம்ம சொல்லிடுவோம், நான் உங்களை மன்னிச்சிட்டேன் பிரதர், ஐயா உங்களை மன்னிச்சிட்டேன், உண்மைதாங்க. எப்படி மன்னிக்கணும்னு இருக்குல்ல, சரிதானா?
அதைத்தான் எபேசியர் 4:32 தெளிவாய் சொல்லுகிறது. தேவன் கிறிஸ்து இயேசுவுக்குள் உருக்கமாயும் தயவாயும் மன்னித்தது போல நீங்க என்ன செய்யணுமா? மன்னிக்கணும். சரி, இன்னைக்கு எத்தனை பேர் மன்னிக்க ஆயத்தமா இருக்கிறீங்க? கையெல்லாம் வைத்த வேண்டாம். ஏன்னா அநேகருக்கு உள்ள என்ன செய்யும்? குத்தணும். குத்தலைன்னா உங்ககிட்ட கிறிஸ்து இல்லைன்னு அர்த்தம். உங்க உள்ளம் குத்தப்படலை அப்படின்னா ஆவியானவர் உங்ககிட்ட இல்லைன்னு அர்த்தம். சரி, அப்ப முதல் காரியம் கிறிஸ்து மன்னித்தது போல, கிறிஸ்துவுக்குள் தேவன் மன்னித்தது போல மன உருக்கமாயும் தயவாயும் மன்னிக்க கற்றுக்கொள்கின்ற பொழுது 2025 அப்படியே ஒப்பு கொடுக்கலாம். ஆண்டவரே, நான் நிச்சயமா மன்னிப்பேன். எனக்கு 2025 எப்படி இருக்கும்? உம்முடைய நாமத்துல, இயேசு என்ற உம்முடைய நாமத்துல எனக்கு எப்படி இருக்கும்? ஆசீர்வாதமா இருக்குன்னு சொல்றவங்க மட்டும் ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. சிலருடைய கை உயர மாட்டேங்க. ஏன்னா உங்களுக்கு நம்பிக்கை இல்லை. ரெண்டாவது, பூரண சற்குணத்தின் கட்டாகிய அன்பை என்ன செய்யணுமா? தரித்துக் கொள்ளுங்கள். தரித்துக் கொள்ளுங்கள். வாசிப்போம். இவை எல்லாவற்றின் மேலும் பூரண சற்குணத்தின் கட்டாகிய அன்பை தரித்துக் கொள்ளுங்கள். பூரண சற்குணத்தின் அன்பாகிய கட்டாகிய அன்பை என்ன செய்யணுமா? தரித்துக் கொள்ளுங்கள். நம்ம என்ன கட்டுல இருக்கிறோம்? வியாதி என்ற கட்டு, பலவீனம் என்ற கட்டு, பொருளாதார குறைவு என்ற கட்டு. ஜெபிக்க முடியல. ஜெபிச்சாலே எனக்கு என்ன வருது? மற்ற நேரமாக ஊர்க்கதை பேசும்போதெல்லாம் தூக்கம் வராது. பைபிளை எடுத்து வாசிக்கும் போது தான் நமக்கு என்ன வரும்? தூக்கம் வரும். அப்போ தான் நமக்கு எல்லா ஆவியும் உள்ள என்ன செய்யும்? வந்து சேரும். அப்போ தான் நிறைய ஆவி நம்ம கண்ணுக்கு என்ன செய்யும்? தெரியும். வராத ஆவியெல்லாம் நமக்கு தெரியும். ஆனால் ஜெபிக்கணும் அப்படின்னா இந்த உண்ட மயக்கம் தொண்டருக்கும் அடுக்குன்னு ஒரு பழமொழி சொல்லுவாங்க. கண் தூக்கம் எங்கே தான் இருக்கும்னே தெரியாது. அழகாக என்ன செய்வாங்க? தூங்குவாங்க. சரிதானா? அப்போ ஆண்டவருடைய வசனம் சொல்லுகிறது. ரெண்டாவது, நீங்கள் பூரண சற்குணர். ஆண்டவர் யாரு? பூரண சற்குணர். அதனால தான் வசனம் சொல்ல பூரண சற்குணத்தின் கட்டாகிய அன்பை தரித்துக் கொள்ளுங்கள். இங்கே இருக்கிற ஆண்கள் உங்கள் மனைவிட்ட அன்பை காட்டுறீங்களா? என்னையும் சேர்த்தான். பெண்கள் உங்கள் கணவர்கிட்ட அன்பு காட்டுறீங்களா? சரிதானா? வசனம் சொல்லுது பூரண சற்குணத்தின் கட்டாகிய அன்பை தரித்துக் கொள்ளுங்கள். நான் சொல்லலைங்க. அப்போஸ்தலனாகிய பவுல் கொலோசேயர் சபைக்கு எழுதும்போது அதை எழுதுறான். சும்மா எழுதலை. இன்னைக்கு அது நமக்கு சொல்லப்பட்டிருக்கு. அப்போ பூரண சற்குணத்தின் கட்டாகி அன்பை தரித்து கொள்ளணும்னா அதில் 2 காரியம் மட்டும் இருக்குது. அங்கே நல்லா வாசிங்க. 1 யோவான், உங்களுக்கு தெரிந்த வசனம் தான். 1 யோவான் 4ஆம் அதிகாரம் 8 10 வரைக்கும் கொஞ்சம் வேகமா. அன்பில்லாதவன் தேவனை அறியான். தேவன் அன்பாகவே இருக்கிறார். தேவன் என்ன செய்கிறாரா? அன்பாகவே இருக்கிறார். தம்முடைய ஒரே பேரான குமாரனாலே நாம் பிழைக்கும்படிக்கு தேவன் அவரை இவ்வுலகத்திலே அனுப்பினதினால் தேவன் நம்மேல் வைத்த அன்பு வெளிப்பட்டது. தேவ அன்பு நமக்குள்ள என்ன செய்ததா? வெளிப்பட்டது. நல்லா கவனிங்க. அவருடைய அன்பு நமக்குள்ள வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது. ஆனா இன்னைக்கு நம்ம அன்பு இருக்குன்னு சொல்றோம். உண்மையிலேயே அந்த அன்பு நம்மகிட்ட இருக்குதா? தேவன் தம்முடைய குமாரனை தந்ததுனால அன்பு வெளிப்பட்டது. உண்மைதானே? சரி, எத்தனை பேர் உங்க தாய் தகப்ப மேல அன்பு காட்டுறீங்க? நம்ம எதுக்குமே பதில் சொல்ல மாட்டேங்கிறது எனக்கு தெரியும். ஏன்னா அப்படின்னா என்ன அர்த்தம் நம்மளே புரிஞ்சுக்கிடணும். இல்லை பிரதர், நாங்கள் அன்பாவே என்ன செய்யல. இல்லை, ஒரு பழமொழி சொல்லுவாங்கல்ல, பானையில் இருந்தால் தானே, சட்டியில் இருந்தால் தானே அகப்பையில் வரும். அப்போ எல்லாருடைய வாழ்க்கை எப்படி இருக்கு? மாய்மாலமாக இருக்கு. அப்போ கிறிஸ்துவுக்குள்ள என்ன வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்கீங்க? மாய்மால வாழ்க்கை வாழக்கூடாது. நான் சொல்லலை, உங்க வார்த்தை தான் சொல்லுது. அப்போ உங்க ஜெபம் கேட்கப்படாது. மாய்மாலமா? இல்லை, அது மட்டும் சொல்ல மாட்டோம். அல்லேலூயா. ஆனா வேத வசனம் சொல்லுகிறது பூர்ண சற்குணத்தின் கட்டாகிய அன்பை தரித்துக் கொள்ளுகிறவர்களுக்கு என்ன இருக்காதா? பயம் இருக்காது. வசனம் சொல்லுகிறது 1 யோவான் 4:18 வாசிங்க. அன்பிலே பயமில்லை. பூரண அன்பு என்ன செய்யுமா? பயத்தை புறம்பே தள்ளும். பயத்தை என்ன செய்யும்? புறம்பே தள்ளும். பயமானது வேதனை உள்ளது. பயம் என்ன உள்ளது? வேதனை உள்ளது. பயப்படுகிறவன் அன்பில் பூரணப்பட்டவன். நல்லா கவனிங்க. ஒருத்தனுக்குள்ள பயத்தின் ஆவி இருக்குன்னு வைங்க, அவங்கிட்ட என்ன இல்லைன்னு அர்த்தம்?
ஆனால் என்ன இருக்கு? அது இருக்கு. இன்னொன்று என்ன இருக்கு? வம்பு இருக்கு. வம்பு நிறைய இருக்கு. அன்பு இல்லை, வம்பு நிறைய இருக்கு, கொஞ்சம் இல்லை. அப்படிதானா? இங்க இருக்கிற அநேக பிள்ளைகள்கிட்ட என்ன இருக்கு? அம்பு இல்லை. நான் அம்பு கேட்கல, வம்பு நிறைய இருக்கு. நீ வம்பு பண்ணினா இயேசு உனக்கிட்ட என்ன செய்வாரு? வம்பு பண்ணுவார். அல்லேலூயா. நீ அன்பா இருந்தனா அவரும் உன்கிட்ட என்ன செய்வாரு? அன்பா இருப்பார். வேத வசனம் சொல்லுகிறது, பூரண அன்பு பயத்தை என்ன செய்யுமா? புறம்பே தள்ளு. அல்லேலூயா. அப்ப அன்பில் பூரணப்பட்ட எவனுக்குள்ள என்ன இருக்காது? பயம் இருக்காது. பயப்படுறோம்னு சொல்றவன் நைட்டு என்ன இருக்கும்? இருட்டா இருந்தா பயப்படுறவன் தேவ பிள்ளையா? பூரண அன்பு உங்ககிட்ட இருந்தா புருஷனை நேசிக்க சொல்லும், பிள்ளைகளை நேசிக்க சொல்லும், உறவுகளை நேசிக்க சொல்லும். ஏன்? கிறிஸ்துவானவர் இருப்பார். அவர் எல்லாரையும் நேசிச்சாரா? நேசிக்கலையா? உங்களையும் நேசிச்சாரு, பாவிகளையும் நேசிக்கிறாரு. அவனும் தவண்டத்தை வரணும் நேசிக்கிறான். நம்ம மட்டும் என்ன செய்ய மாட்டோம்? நான் வீட்டையும் நேசிக்க மாட்டேன், பக்கத்து வீட்டுக்காரங்களையும் அன்பு காட்ட மாட்டேன். ஆனால் வீட்டில் மட்டும் எப்போது என்ன செய்வேன்? வம்பு பண்ணிக்கிட்டே இருப்பேன். ஆனால் என் ஜபத்துக்கு மட்டும் குறைச்சலே இருக்காது. ஆனால் பக்கத்து வீட்டில் பேச மாட்டேன், பக்கத்து வீட்டுக்காரிய குறை சொல்லாமல் இருக்க மாட்டேன். பக்கத்து வீட்டை குறை சொல்கிறதே என் வாழ்க்கையாக இருக்கு. அப்போ உங்களுக்கு எங்கே இடம் இருக்காது? ஆமாம், அது நான் சொல்லலை. அப்போ 2025 சந்தோஷமாக இருக்குமா? ரைட். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. சரி, அடுத்த வசனம் வாசிப்போம். 20வது வசனம். ஆமாம், 1 யோவான் 4:20. தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவன் ஒருவன் சொல்லியும் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவன் என்று ஒருவன் சொல்லியும் தன் சகோதரனை பகைத்தால் அவன் பொய்யன். தன் கண்ட சகோதரனிடத்தில், நல்லா கவனிங்க, தன் கண்ட சகோதரனிடத்தில் அன்பு கூற முடியாத நீ தன் காணாத தேவனிடத்தில் எப்படி அன்பு கூறுவான்? பக்கத்தில் பார்க்குறோம், பார்த்த உடனே ஒரே சர்ச்சுக்கு போவோம், ஒரே பந்தியில் கம்யூனியன் எடுப்போம். அங்கேருந்து மூஞ்சி எப்படி போவோம்? ஒரு வெட்டு. அது சிரிச்சா கூட பரவாயில்லையே, அந்த மாதிரி வெட்டு மேகத்தில் மின்னல் வரும் பாருங்க, அதை விட பயங்கரமாக இருக்கும். அப்போ அன்னைக்கு கம்யூனியன் எடுக்கல ஏதாவது பிரயோஜனம் இருக்கா? அப்போ அன்பு எங்கே இருக்கு? கடிந்து பட்சித்தீர்களானால் அழிவீர்கள்னு வசனம் இருக்கு. அல்லேலூயா. அப்போ காண்கிற சகோதரனிடத்தில் அன்பு கூற முடியாத நீ காணாத தேவனிடத்தில். ஒரு சிலர் இங்கே யோசிக்கிறீங்க, என் பிரதர் என் வீட்டுக்காரர் பண்ணுறது எனக்கு தானே தெரியும், நான் அன்பு காட்டணும்னு தான் நினைக்கிறேன், ஆனால் என்னால் என்ன செய்யலை. உங்களால் முடியாதுங்க, என்னாலையும் முடியாதுங்க. இயேசு உங்களுக்குள்ளே இருந்தால் முடியும், அவ்வளோதான். முதல்ல உன் வீட்டில் அன்பு கூறு, உன் கணவன்கிட்ட உன் பிள்ளைகள்கிட்ட என்னையும் சேர்த்து தான். முதலாவது நாம் நம்மிடத்தில் உள்ளவரிடத்தில் அன்பு கூறுவோமானால் ஆட்டோமேட்டிக்கலாக மற்றவங்களை பார்க்கும்போது உங்களுக்கு என்ன வரும்? யார் உங்களுக்குள்ள இருக்கிறா? ஏன்னா முதல்ல சொன்னோம், மன உருக்கமாயும் தயவாயும் நினைச்சிடும் மன்னிக்கிறோம். சரி, அதே அதிகாரம் 1 யோவான் 4:21. தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவன் தன் சகோதரனிடத்திலும் அன்பு கூற வேண்டும் என்கிற, தன் சகோதரனிடத்தில் அன்பு கூற வேண்டும் என்ற இந்த கற்பனையை அவராலே பெற்றிருக்கிறோம். யாரால பெற்றிருக்கிறோம்? அப்ப முதல் நல்லா கவனிங்க, பூரண அன்பு பயத்தை புறம்ப தள்ளும். அந்த கிறிஸ்துடைய அன்பு உங்களுக்குள்ள இருந்தா பயம் உங்களுக்குள்ள என்ன செய்யாது? வராது. ஆண்டவர் சொல்லுகிறார், இன்றைக்கு அநேகருக்குள்ள இந்த பயத்தின் ஆவி இருக்குது. என் வியாதி சுகமடையுமா, நான் இத்தனை நாள் ஜெபிக்கிறேனே, என் பட்டணம் ரட்சிக்கப்படுமா, அல்லது எனக்குள்ள படிப்பு வரமாட்டேங்குதே, எனக்குள்ள ஒரு நெருடல் இருந்துக்கிட்டே இருக்குன்னு சொல்லி சிலருக்குள்ள சிந்தனை ஓடிக்கொண்டிருக்கிறது. கர்த்தர் சொல்லுகிறார், என் அன்பு மகளே, நான் உங்ககிட்ட அன்பா இருக்கிறேன். நீ என்னிடத்தில் அன்பா இருக்கிறியா? நீ என்னிடத்தில் அன்பா இருப்பாயானால் இன்றைக்கு உனக்கு ஒரு விடுதலை உண்டு. இன்னைக்கு உன் குடும்பத்தில் ஒரு விடுதலை உண்டு.
2025 உன்னை போல ஆசீர்வதிக்கப்பட்டவன் யார் இருக்க மாட்டா. உன்னை போல ஆசீர்வதிக்கப்பட்டவன் யார் இருக்க மாட்டா. என் அன்பு தேவ பிள்ளையே, என் கர்த்தருடைய ஆவியானவர் சொல்லுகிறார், நான் அன்பில் பூரணப்பட்டவனாய் இருப்பேனேயானால், நீ அன்பிலே பூரணப்பட்டவனாய் இருப்பாயானால் 2025 அது உனக்கு ஆசீர்வாதத்தின் ஆண்டாக, அது உன்னை வாழ வைக்கிற ஆண்டாக, உன் குடும்பத்தை உன் பட்டணத்தில் அது உயர்த்தி வைக்கிற ஆண்டாக இருக்கிறது. உன் வீட்டுக்குள்ள ஆசீர்வாதத்தின் ஊற்று கண்கள் தங்கி இருக்கும். உன் வீட்டுக்குள்ள இருந்து ஜீவ தண்ணீர் உள்ள நதிகள் புறப்பட்டு வரும். ஹல்லேலூயா. உன் வீட்டுக்குள்ள நீ பார்க்க போற 2025 தொடக்கத்தில் 1ஆம் தேதி நீ ஆலயத்துக்கு போயிட்டு வரும்போது ஒரு ஊற்றுக்கண் திறக்கிறத உன் கண்ணு பார்க்கும். உங்க உள்ளத்தில் இருந்து ஜீவ தண்ணீர் உள்ள ஊற்றுகள் புறப்படும் என்று என் கர்த்தருடைய ஆவியானவர் அடிமைக்கு நினைவுபடுத்துகிறார். உன் ஊற்று உன் உள்ளத்தில் இருந்து 2025 ஜனவரி 1ஆம் தேதி இரவில் ஒரு ஊற்று உனக்கு புறப்படுகிறது. அந்த ஊற்றினுடைய ஆரம்பம் தான் இன்றைக்கு நீ வந்திருக்கிற அந்த ஊற்றுக்கண்ணை பெற்றுக்கொள்ளும்படி, அந்த ஊற்றுக்கண் உன்னை நிரப்பும்படி கர்த்தர் வந்திருக்கிறார். ஹல்லேலூயா. அப்படியானால் நீ அன்பாகிய பூரண சற்குணத்தின் கட்டை தரித்து கொண்டிருக்க வேண்டும் என்று இயேசு எதிர்பார்க்கிறார். எத்தனை பேர் அதை தரித்து கொள்ள போறீங்க? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. மூன்றாவதாக 15வது வசனத்தை வாசிப்போம். தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களிலும் ஆழக்கடவது. உங்க நல்லா கவனிங்க. மூன்றாவது காரியம் நீங்க பாத்தீங்கன்னா, தேவனுடைய சமாதானம் உங்கள் இருதயங்களில் ஆழக்கடவது. போருங்க ஒரு நிமிஷம். உங்க இருதயங்களை தேவ சமாதானம் எத்தனை பேர்கிட்ட இருக்கு? அப்படி இருந்தா நான் என் பிரதர் கூட்டத்துக்கு வரேன். எத்தனை பேருக்குள்ள சமாதானம் இருக்கு? இன்னைக்கு எத்தனை பேருக்குள்ள சமாதானம் இல்லாம இருக்கிறீங்க? கர்த்தருடைய வசனம் சொல்லுகிறது, தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களை ஆழக்கடவது. கர்த்தர் சொன்னார். யோவான் 14:27 வசனம் சொல்லுகிறது, என் சமாதானத்தையே உங்களுக்கு கொடுக்கிறேன். உலகம் கொடுக்கிற பிரகாரம் நான் உங்களுக்கு என்ன செய்யறதில்ல, கொடுக்கறதில்ல. என் சமாதானத்தை நான் உங்களுக்கு வைத்து போகிறேன். நீ பயப்படாமலும் கலங்காமலும் வாசிங்க பார்ப்போம். யோவான் 14:27 கொஞ்சம் வேகமா. என்னுடைய சமாதானத்தை உங்களுக்கு கொடுக்கிறேன். உலகம் கொடுக்கிற பிரகாரம் நான் உங்களுக்கு என்ன செய்யறதில்ல, கொடுக்கிறது இல்லை. உங்க இருதயம் கலங்காமலும் 2025 குறித்து உன் இருதயம் கலங்காமலும் பயப்படாமலும் இருப்பதாக. அல்லேலூயா. தேவனிடத்திலும் பட்சமாயிருங்கள், விசுவாசமாயிருங்கள், என்னிடத்தில் விசுவாசமாயிருங்கள் என்று கர்த்தருடைய வார்த்தை சொல்லுவது போல, என் அன்பு தேவ பிள்ளையே, 2025 நிச்சயமாகவே அது உனக்கு ஒரு சமாதானத்தின் ஆண்டாக இருக்கும். அல்லேலூயா. எத்தனை பேர் அதை நம்புறீங்க? ஏன்னா தேவனுடைய வசனம் சொல்லுகிறது, என்னுடைய சமாதானத்தை உங்கள் இருதயங்கள் ஆழக்கடவது. இதற்கென்றே நீங்கள் ஒரே சரீரமாக. நல்லா கவனி. எதற்கென்று நீங்கள் ஒரே ஒரு நிமிஷம். இதற்கென்றே ஒரே சரீரமாக அழைக்கப்பட்டிருக்கு. எப்படி? என் அன்பு தேவனுடைய பிள்ளையே, இந்த பூமியில நீ 75 வருஷமோ 85 வருஷமோ அல்லது 100 வருஷமோ உனக்கு நீ வாழக்கூடிய ஆண்டுகளை கர்த்தர் வைத்திருப்பாரானால் வாழ்நாள் முழுவதும் எப்படி வாழணுமா? சமாதானத்தோடு வாழணும். அதனாலதான் தேவனுடைய வசனம் சொல்லுகிறது, தேவனுடைய சமாதானம் உங்கள் இருதயங்களை. தேவன் உங்களை ஆளுகை செய்தா எவ்வளவு பிரச்சனை வந்தாலும் போராட்டம் வந்தாலும் சிந்தையும் இருதயமும் எப்படி இருக்கும்? யோவான் 16:20 வாசிங்க கொஞ்சம் சீக்கிரம். மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், நீங்கள் அழுது புலம்புவீர்கள், உலகமோ சந்தோஷப்படும், நீங்கள் துக்கப்படுவீர்கள். ஆனாலும் உங்க துக்கம் எப்படி மாறும்? சந்தோஷமா மாறணும்ல. கிறிஸ்து உங்களுக்குள்ள இருந்தா சந்தோஷம் இருக்கணும்ல. வசனம் என்ன சொல்லுது? எப்போ உலகம் கொடுக்கிற பிரகாரம் நான் உனக்கு கொடுக்கறது இல்லை, ஏன் சமாதானத்தை உனக்கு கொடுத்துருக்கேன் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். உள்ளத்துக்குள்ள சமாதானம் இருக்கா? ஒரு வியாதி வந்த உடனே, ஒரு சின்ன பிரச்சனை வந்த உடனே
பக்கத்து வீட்டுக்காரி ஒரு சின்ன வார்த்தை சொன்ன உடனே எல்லா சமாதானமே. ஒரு ஃபோன் வந்தாலே அநேகருக்கு என்ன போயிடுது? எல்லாமே போயிடுது. சமாதானம் மட்டுமா போகுது? சிந்தை என்ன செஞ்சிருது? அப்படியே வானத்தில் வட்டமடிக்க ஆரம்பிச்சிருது. பழசு என்னெல்லாம் இருக்கோ அது எல்லாம் எங்கே வந்துடுது? ஆமாம், நமக்குள்ள என்ன இல்லை? மன்னிக்கிற தன்மை இல்லை, தேவனுடைய பூரண அன்பு இல்லை. அந்த பயம் வந்த உடனே நமக்குள்ள என்ன போயிடுது? சமாதானம் போயிடுது. ஆனால் வேத வசனம் சொல்லுகிறது, தேவ பிள்ளையே, தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களை. அதில் புல் ஸ்டாப் ஏதாவது இருக்குதா? ஒரு கமா இருக்கு, எப்போதும். அப்போ தேவ சமாதானம் எப்போதும் உங்கள் இருதயத்தை என்ன செய்யணும்? ஆளுதா? உங்கள் வீட்டு தலைவர் ஏதாவது சொன்ன உடனே சமாதானம் போயிடுது. அல்லது வீட்டம்மா ஏதாவது சொன்ன உடனே வீட்டுக்காருக்கு என்ன வந்துடுது? சமாதானம் போயிடுது. லூக்கா 2ஆம் அதிகாரம் 14வது வசனம் வாசிங்க. உன்னதத்தில் இருக்கிற தேவனுக்கு மகிமையும் பூமியில சமாதானமும் மனுஷர் மேல் பிரியமும் உண்டாயிருப்பதாக என்று சொல்லி தேவனை துதித்தார்கள். அல்லேலூயா. ஏங்க, அவர் இயேசு பிறக்கிறதுக்கு முன்னாடி 700 வருஷத்துக்கு முன்னாடியே அவருக்கு சமாதான பிரபுன்னு சொல்லப்பட்டிருக்கு. இங்க அவர் பிறந்த பிறகு தேவதூர்கள் அவர் எப்படி வாழ்த்துறாங்க? உன்னதத்தில் தேவனுக்கு மகிமையும் பூமியில சமாதானமும். சரி, இப்போ இந்த பூமி சமாதானத்தோட இருக்கா? பூமியை விட்டுருக்கோம், உங்க வீடு சமாதானத்தோட இருக்கா? ஆனால் வீட்டில் வசனம் இருக்கும். எப்படி இருக்கும்? உன் அலங்கத்திற்குள்ளே சமாதானமும் உன் அரண்மனைக்குள்ளே. அது மட்டும் கரெக்டாக இருக்கும். ஆனால் எதுவுமே அங்கே என்ன செய்யாது. அது எங்கே சொல்லப்பட்டது தெரியுமா? இங்கே அலங்கம், இது அலங்கம். உன் அலங்கத்திற்குள்ளே சமாதானமும் உன் அரண்மனைக்குள்ளே உன் சரீரம் முழுவதும். நிறைய உறுப்புகள் இருக்கா? அரண்மனையில் நிறைய உறுப்புகள் வச்சுருப்பாங்களா? பெரிய பெரிய அரண்மனைகள், ராஜாக்கள் வாழ்ந்த அரண்மனைகள் எல்லா பொருட்களையும் வச்சுருப்பானா? அதைத்தான் ஆண்டவர் சொன்னார். நம்ம என்ன செய்கிறோம்? வீட்டை சொல்லிடுவோம். சொல்லப்பட்ட வசனம் எது தெரியுமா? உன் அலங்கத்திற்குள்ளே சமாதானம். முதல்ல உன் சரீரத்தில் சமாதானம். உன் அலங்கத்திற்குள்ளே சமாதானமோ, உன் அரண்மனைக்குள்ளே உன் அலங்கம். இந்த அலங்கம் சரியாக இருக்கணும். உன் இருதயமாகிய அலங்கம் சரியாக இருக்கணும். அப்போ உன் அரண்மனை என்ன செஞ்சிடும்? சுகமாக இருக்கும். சரீரத்தில் வியாதி என்ன செய்யாது? வராது. இங்கே சமாதானம் இல்லைன்னா இங்கே என்ன செஞ்சிடும்? இங்கே கொஞ்சம் இழுக்கத்தான் செய்யும். யாராவது பிடிச்சி, ஆமாம், கால் என்ன செய்யும்? இந்த வண்டி ஸ்டார்ட் பண்ண மாதிரி இழுக்கத்தான் செய்யும். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ உன் அலங்கத்திற்குள்ளே சமாதானமும் உன் அரண்மனைக்குள்ளே. சொல்லுங்க பாப்போம், எத்தனை பேர் உங்கள் அரண்மனையை பார்த்து சொல்கிறீங்க? நான் உன் வீட்டை சொல்லலை. எத்தனை பேர் உண்மையாக சொல்கிறீங்க? ஆண்டவரே, இருதயத்தில் கையை வச்சு சொல்லுங்க, ஆண்டவரே, என் அலங்கத்துக்குள்ளே சமாதானம், என் அரண்மனைக்குள்ளே சுகம். என் அரண்மனை என்னதான்? என் சரீரம் தான் தேவனுடைய அரண்மனை. உங்கள் சரீரம் தேவன் வாழுகிற ஆலயமாக இருக்குன்னு சொல்லப்பட்டிருக்கா? 1 கொரிந்தியர் 3:16. சரி, அரண்மனைக்கு சுகமும் இருப்பதாக. கடைசியாக ஒரு வசனம், ஆதியாகமம் 49:10. சமாதான கர்த்தர் வருமளவும் செங்கோல் யூதாவை விட்டு நீங்குவதில்லை. அல்லேலூயா. அப்போ வேத வசனம் சொல்கிறேன், அன்பு தேவனுடைய பிள்ளையே, என் அன்பு தேவனுடைய பிள்ளையே, உனக்குள்ள சமாதானம் இருக்குமானால் அந்த சமாதானத்தினாலே நீ தேவனுக்கு நன்றி அறிதல் உள்ளவர்களாக இருக்க வேண்டும் என்று இயேசு எதிர்பார்க்கிறார். அப்போ 3வது காரியம், தேவ சமாதானம் உங்களை இருதயங்களில் ஆள கடவது. இதற்கென்றே ஒரே சரீரமாக நீங்கள் என்ன செய்திருக்கிறீங்க? கிறிஸ்துவுக்குள்ளாக அழைக்கப்பட்டிருக்கிறீங்க, கிறிஸ்துவுக்குள்ளாக முன்குறிக்கப்பட்டிருக்கிறீங்க. ஆகையினால் இந்த 24 இனி 23 நாள் இருக்கு. நீ தேவனுக்கு நன்றி அறிதல் உள்ளவளாய் இருப்பாயானால் 2025 முழுவதும் உனக்கு சமாதானமாக இருக்கும்.